சென்னையின் குடிநீர் ஆதாரம் தற்போது 50% கீழ் குறைந்துள்ளதாகவும் 5 மாதங்களுக்கு தேவையான நீர் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். கடும் கோடையை தாண்டிய பிறகும் சென்னையில வெப்பம் வெயில் தாக்கம் அதிகமாகக்கூடிய சூழல்ல குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய சென்னையுடைய ஏரிகளிலையும் அதோடைய நீர்த்தக்கங்களிலும் தற்போது தண்ணீருடைய சதவீதம் என்பது அதனுடைய முழு கொள்ளளவை விட 50% குறைவாக இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பூண்டி, சோழபுரம், செங்குன்றம், கண்ணன்கோட்டை, தேர்வாய்க்கண்டிகை, செம்பரம்பாக்கம் மற்றும் வீராணம் ஆகிய ஏரிகளுடைய குடிநீர் தேவையாக இருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய மொத்த கொள்ளளவு மொத்தம் 13,222 கனஅடி. அதில் தற்பொழுது 6,040 கனஅடி மட்டுமே நீர் இருப்பு இருக்கிறது. இது ஒட்டுமொத்த நீர் அளவில் 45% இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த ஆண்டை விட இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு 8,034 கனஅடியாக நீர் இருந்தது. இந்த ஆண்டு 2,000 கனஅடி குறைவாக இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல தண்ணீருடைய தேவை என்பது சென்னைக்கு பற்றாக்குறையாக ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நீர் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனவும், அதே நேரத்தில் சென்னைக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பூண்டிக்கு கண்டலேறு ஆந்திராவுடைய கண்டலேறு அணையிலிருந்து நீர் என்பது ஆண்டுதோறும் 12 TMC அளவில் கொண்டு வரப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு சற்று கூடுதலாக தண்ணீர் கொடுக்க வேண்டும், தங்கள் சென்னைக்கு கொடுக்க வேண்டிய நீரினுடைய அளவை தற்பொழுது விரைந்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய அதிகாரிகள் ஆந்திராவுடைய நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் கடந்த வெள்ளிக்கிழமை என்று சந்தித்து சென்னையுடைய குடிநீர் தேவை எடுத்துரைத்து தண்ணீரை கூடுமான அளவுக்கு தந்துவிட வேண்டி வலியுறுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது வீராணத்திற்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வீராண ஏரிக்கு தண்ணீர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வடகிழக்கு பருவமழை பொய்க்காமல் இருக்கும் பட்சத்தில் சென்னையினுடைய குடிநீர் தேவை அடுத்த ஆண்டுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும், ஒருவேளை அவ்வாறு பொய்க்கும் பட்சத்தில் அதற்கேற்ற மாற்று நடவடிக்கைகளை தயார் செய்வதற்காக தற்பொழுது தமிழ்நாடு குடிநீர் வாரியம் ஆயத்த பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.